நம்ம முகமுகமாக சந்திக்க முடியல என்று சொன்னால் கூட இந்த கூகுள் மீட் வாயிலாக நாம் சந்திக்கும்படியாய், தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய், ஒரு உற்சாகத்தோடு கேட்கும்படியாய் ஆண்டவர் நம்ம இணைத்திருக்கிறார். நன்றி செலுத்தலாமா? கரங்களை தட்டி தேவ நாமத்தை நம்ம உயர்த்தலாம். உற்சாகத்தோடு கூட காணப்படுவோம், உற்சாகமுடையவர்களாய் காணப்படுவோம். நம்மை சுற்றி சில காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, எந்த காரியங்களும் மாறலை. இன்னும் உலகம் மோசமான நிலைகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்தை நம்ம நினைக்கணும், கிருபையால் நம்மை நடத்துகிறார் தேவன், நம்மை கிருபையால் நடத்துகிறார். மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார். அந்த நம்பிக்கையை மாத்திரம் நம்ம விடக்கூடாது. சில நேரத்தில் சில சூழ்நிலைகளுக்கு ஊடாக நீங்கள் கடந்து செல்வது உண்மைதான், சில பிரச்சனைகளுக்கு ஊடாக கடந்து செல்வது உண்மைதான். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம பார்த்து அவரை விட்டாதான் கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? விடமாட்டார். நம்மை கைவிடாத தேவன் ஒருவர் நமக்கு உண்டு, விட்டுவிடாத தேவன் நமக்கு உண்டு. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்கிறது. அதனால என்ன செய்வோம்? இறுக பற்றி கொள்வோம் அவருடைய நாமத்தை, அவருடைய அந்த நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தை இறுக பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த நேரத்திலும் ஆண்டவரை கொடுக்கப்பட்டிருக்கிற சில நிமிடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எதுவும் ஆண்டவரே சுயமாய் பேசிவிடக்கூடாது. தேவ ஆவியானவர் தடுத்து ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, தேவ ஆவியானவருடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி அடியாளுடைய வாயிலிருந்து வெளியில் வரும்படி ஆண்டவரே அப்பா என்னை மறைத்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் வெளிப்படுங்க. முழுவதுமாய் என்னை தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமைகளை உமக்கு ஏறெடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். குடும்பத்திற்கான காரியங்கள். இன்றைக்கு அடியாளுடைய 25வது பிறந்த நாளை, திருமண நாளை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். 25 ஆண்டுகள் ஆண்டவர் குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவர் கிருபையாய் பிள்ளைகளை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். ஆண்டவர் அற்புதமாய் கிருபையாய் நடத்தினார். அதற்காக நான் கர்த்தரை மனதார கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் வாழ்த்து சொன்னீங்க, வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் குடும்பங்களுக்கான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். 25 ஆண்டுகள் எங்களை நடத்தின தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியே அற்புதமாய் நடத்தும்படி ஒரு ஜெபத்தை முன்வைத்து வசனத்தை உங்கள் முன் கொடுக்கிறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரம், 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனம் நான் படிக்கிற கவனிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீதினுடைய வார்த்தைகள். தாவீது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, இதுவரைக்கும் என்னை நடத்திட்டீங்களே, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்துட்டீங்க, இதுவரைக்கும் என்ன நடத்திட்டீங்களே ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி பின்வரும் வசனங்களை நம்ம பார்த்தோமானால், 19வது வசனத்தில் பார்த்தோமானால், தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. வெகு காலத்திற்கு பின்னாடி நடக்க போகிறது கூட சொல்லிட்டீங்களே. தாவீதுக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? தாவீதுக்கு மட்டும் பின்னாடி நடக்க போகிற காரியங்களை அப்படி தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசியை தேடி ஓடுகிற ஒரு கூட்டம். வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு சொல்லி குறி சொல்கிற மாதிரி, ஒரு குறி கேட்குறத போல் இன்றைக்கு நிலைமைகள் ஆயிடுச்சு. தீர்க்கதரிசிகளை அப்படியே ஆக்கி விட்டுட்டாங்க. அன்றைய நாட்களில் ஆண்டவர் எதற்கு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார்? தீர்க்கதரிசன ஊழியம் என்று ஒரு ஊழியம் உண்டு. 5 ஊழியங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஊழியம் தீர்க்க தரிசனத்தின் ஊழியம். எதற்கு? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ஜனங்களை திருத்தி நடத்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல. ஆனால் இன்றைக்கெல்லாம் காலங்கள் மாறி போய் வேறு மாதிரியான சூழ்நிலைகள் நடந்துருச்சு. இன்றைக்கி குறி சொல்கிற மாதிரி தீர்க்கதரிசிகளை போய் தேடி போகிற காலங்கள் உண்டு. ஆனால் அன்றைக்கு நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். தாவீது தேடி போகலை, தாவீது கேட்கல, தாவீது ஒன்றும் அவரை விசாரிக்கலை. யுத்தங்கள் வரும்போது விசாரிக்கிறது உண்மைதான். ஆனால் இங்கே எந்த காரியத்தையும் விசாரிக்காமல் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். இந்த 2 சாமுவேல் 7வது அதிகாரம் முழுக்க அந்த காரியங்கள் உண்டு. தாவீது ரொம்ப மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறார். இன்றைக்கு நாமும் இந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் என்ன நடத்திட்டீங்களே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம். நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்மளை நடத்தினாரே, இதுவரைக்கும் நம்மளை கொண்டு வந்தாரே, நாம் எம்மாத்திரம், நம் வீடும் எம்மாத்திரம். அப்போ இந்த
வசனத்தில் நம்ம பார்த்தோமானால் தாவீது என்கிற ஒரு மனிதன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். சிறு வயதிலே தாவீதினுடைய ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். தாவீதை கொண்டு குடும்பத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தாவீதின் வீட்டை ஆண்டவர் எப்படி கட்டினார், எப்படி சொன்னார், இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ரீதியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய வார்த்தைகளை எடுத்து கொடுக்கும்படி அவர் ஆவலுள்ளவராக காணப்படுகிறார். தாவீது சொன்ன அந்த வார்த்தை, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம். அதோடு அவர் நிறுத்தலை, என் வீடும் ஏமாத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு ஒரு காரியம் இருந்தது. என்ன காரியம் என்று சொன்னால், தான் மாத்திரமல்ல, தன்னுடைய வீட்டை குறித்து உண்டான அந்த காரியம், தன் குடும்பத்தாரை குறித்து உண்டாயிருக்கிற ஒரு காரியம், ஒரு குடும்பம், ஒரு அமைப்பு, ஒரு காரியம் என்கிறது தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். குடும்பத்தை குறித்ததான ஒரு காரியங்கள், குடும்பங்கள் தேவனுடைய அந்த திட்டத்தின்படி ஏற்படுத்தப்படுகிறது. பாருங்க, முதல் குடும்பம் எங்கே ஏற்படுத்தப்படுகிறது? ஆண்டவர் ஏற்படுத்துகிறார், குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை ஏற்படுத்துகிறார். அப்ப குடும்பங்கள் யாருடைய திட்டம்? ஆண்டவருடைய திட்டம். முதல் திருமணத்தை ஆண்டவர் செய்து வைக்கிறார். குடும்பம், ஒரு மனுஷ குடும்பமாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நம்ம திருமணங்களுக்கு ஜெபிக்கிறோம். நிறைய பேருக்கு நமக்கு திருமணங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளுக்காக நல்ல வாழ்க்கை அமையணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பிளானை யார் ஏற்படுத்தினா? இந்த காரியத்தை யார் சொல்லிக் கொடுத்தா? மனுஷர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற இந்த காரியத்தை யார் டிசைன் பண்ணா? யார் இதை கொடுத்தா அப்படின்னு சொன்னால், ஆதியிலே தேவன் ஆதாமை உண்டாக்கி ஆதாமோடு நிறுத்தாமல், ஆதாமே வேணும் அப்படின்னு சொன்னால் பூரா எல்லா ஆண்களாக இருந்திருக்கலாம் இல்லையே? அப்படி அவர் செய்யாமல் ஏற்ற துணையை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஒரு ஏவாளை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அப்போ குடும்பம் யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். இதை முதல்ல நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் கூட இந்த நாட்களில், அதே போல் திருமணத்துக்கு உள்ளே போகிறவங்க இந்த நாட்களில் புரிஞ்சுக்கணும். குடும்பம் என்பது தேவ திட்டம். சிலருக்கு வரம் பெற்றவர்களே ஒளி அன்னகர்கள் என்று ஒரு குரூப் இருப்பாங்க, அது வேறு. அவர்கள் திருநங்கைகள், அந்த காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார். தாயின் வயிற்றிலே அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்போ இது அன்னகர்கள் அப்படிங்கிறது திருநங்கைகள் அப்படிங்கிற அந்த சமுதாயத்தினரை குறிக்கிறது. மனுஷரால் அன்னகர்களாக்கப்பட்டவர்கள் யார்? தானியேல். அன்றைய நாட்களிலே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அன்றைய நாட்களிலே ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால், கன்னிமாடத்திலே, அப்படிப்பட்ட அந்த புறத்திலே, அந்த நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கன்னிமாடம் என்கிற வார்த்தை இங்கே எஸ்தர் புத்தகத்திலே நமக்கு காணப்படுகிறது. அங்கே இருக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சுருவாங்க? அவர்கள் மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களாய் சிலர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. தாயின் வயிற்றிலே அன்னகர்களாய் சிலர் பிறப்பாங்க. அவர்களுக்குரிய அந்த குரோமோசோம்களுடைய குறைபாடு அப்படி இருக்கிறாங்க. இது மாத்திரம்தான் இருக்குதே ஒழிய, சில காரியங்கள் இன்றைக்கு உலா வருகிற காரியங்கள், இன்றைக்கு பாருங்க, வெளியிரங்கமாக சோதோம் கொமோராவின் பாவங்கள் வெளியிரங்கமாக வருகிறது. எல்ஜிபிடிங்கிறாங்க, லெஸ்பியன்கிறாங்க, கேங்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனாரா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. அவரவர் தங்கள் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறார்கள். ரோமர் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். தேவன் என்று அறிந்தும் துதிக்காததுனால. அதனால இந்த கேட்டகரியை நம்ம தனியாக அப்படியே ஒதுக்கிடணும். இவர்களுக்கும் ஆண்டவர் உண்டாக்குனதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ ஆண்டவர் எப்படி ஆண்டவர் படைக்கிறார், ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். அடுத்தது இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொருத்தங்க இருப்பாங்க, திருமணம் செய்யாமலேயே அவர்கள் ஊழியத்தை செய்கிறதற்கு வரம் பெற்றவர்கள், அவங்க தனியாக அந்த கேட்டகரி. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு அழகான அமைப்பு. குடும்பம், ஆண்டவர் இந்த குடும்பத்தை அழகாக பார்க்கிறார். ஆனால் ஒரு விஷயம் நம்ம நல்லா பார்க்கணும். இன்றைய நாட்களிலே குடும்பங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு குடும்பம். நம்ம எந்த குடும்பத்தை சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்கள். நல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னால் எந்த சண்டையுமே வரக்கூடாது, அமைதியாக இருக்கணும், மற்றவங்க முன்னாடி ரொம்ப சாட்சியாக இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும். அப்படிப்பட்ட குடும்பங்களை நல்ல குடும்பங்கள், இவங்க தான்ப்பா நல்ல குடும்பங்கள் என்று சொல்லுவோம். மனுஷர் முறைமையாக இதுதான் வழக்கம். நம்ம அதை தான் ஏற்றுக்கிறோம் இல்லையா? நம்ம அதை தான் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உண்டாக்கின முதல் குடும்பத்திலே என்ன வருது? அந்த இடத்துல பிரச்சனை வருது, ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், ஆண்டவர் உண்டாக்குனது தானே. இன்றைக்கெல்லாம் சில காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஐயோ, அந்த பாஸ்டர் தாங்க சொன்னார், அவங்க தாங்க சொன்னாங்க, அதனால தான் கூடுமான வரைக்கும் ஊழியர்
ஊழியர்கள் திருமண விஷயங்களிலே தலையிடாமல் இருப்பது மிக நல்லது, மிக நல்லது. ஆண்டவர் ஏற்ற துணை என்பதை ஆண்டவர் டிசைன் செய்து வைத்திருப்பார். அந்த ஏற்ற துணை என்பது எப்படி இருக்கணும்? தேவ சித்தத்தின்படி அமையணும். யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னார், யாரோ ஒரு காரியங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இல்லாதபடிக்கு அந்த இடத்துல தேவ சித்தங்கள் இருக்கிறதா, தேவ சித்தம் நடக்கிறதா, சில பொருத்தங்கள், சில காரியங்களை பார்த்து சிலதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இங்கே தேவ சித்தம் இருக்க வேண்டும். இதுதான் காரியம். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஏற்படுத்தினதான, இப்போ அந்த டாபிக் உள்ள நம்ம போகல, இப்போ குடும்பத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்க, ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த முதல் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் வருகிறது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருமா? வரும், கண்டிப்பாக வரும். ஆண்டவரே ஏற்படுத்தின, ஆண்டவரே கல்யாணம் பண்ணி வச்சாலும் என்ன வரும்? அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்திலே இருக்கிறது நம்முடைய காரியங்கள். இங்கே தாவீதை நம்ம அதுக்கு தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். தாவீது தனி மனிதனாக தன்னை பற்றி மட்டுமே சொல்லலை. தனியாக காட்டுக்குள்ள வனாந்தரத்தில் ஓடி ஆடி பாடி திரிந்த அதே தாவீது, சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தாவீது, என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன் என்று சொன்ன அதே தாவீது, தாயும் தகப்பனும் கைவிட்ட நிலைமையிலே இருந்த அதே தாவீது, தன்னுடைய மாமனாரால் பகைக்கப்பட்ட தாவீது, தன்னுடைய மனைவியால் அவமதிக்கப்பட்ட தாவீது, தன்னுடைய பிள்ளையால் துரத்தி விடப்பட்ட தாவீது, அப்சலோமால் துரத்தி விடப்பட்ட தாவீது. தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க, அவனுக்கு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சுதா? நினச்சி பாருங்க, தாவீது ஒரு பரிசுத்தவான், தாவீதுக்கு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சுதா? இந்த காரியங்களை நம்ம யோசிக்கணும். எல்லாமே கரெக்டாக அமைஞ்சுதா? தாவீதுக்கு சுற்றி பிரச்சனை, சுற்றி ப்ராப்ளம். மனைவி இப்படி, மாமனார் இப்படி, அம்மா அப்பா இப்படி, கூட பிறந்தவங்க இப்படி, அவனுடைய சூழ்நிலை இப்படி, ஜனங்கள் இப்படி, அவனை காட்டி கொடுக்கிற ஜனங்கள். இப்படிப்பட்ட மனிதன் சொல்கிறான், இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் எப்படி இருக்கணும்? தன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்கிறவனாக இருக்கணும். இன்றைக்கு அநேகர் சொல்கிற காரியங்கள் என்ன? முதலாவது பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அநேகர் சொல்லுகிற காரியங்கள், குடும்பத்தில் சின்ன காரியங்கள், சின்ன பிரச்சனைகள், தாங்களே எளிதாக தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். மோசேவை பார்த்து அவங்க மாமா சொல்லுவார், எத்திரோ சொல்லுவார், இவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இப்படி ஜனங்களை நியாயம் விசாரிச்சுட்டே இருக்கிறீங்களே மோசே, இப்படி இருந்தீங்கன்னா ஜனங்களும் தொய்ந்து போயிடுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க லைனில் நிற்கிறாங்க. நீங்கள் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைங்க. சின்ன பிரச்சனை ஏதாவது இருந்தால் அவங்களே தீர்த்துக்கிட்டோம். இல்லை அந்த 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி அப்படி கொண்டு வரட்டும். ரொம்ப பெரிய பிரச்சனை சிவியராக இருக்கும் பாருங்க, அதை உங்ககிட்ட கொண்டு வரட்டும். அழகான ஒரு ஆலோசனை. மோசே அந்த ஆலோசனை கேட்கிறார். அப்படி எளிதாக தீர்த்து கொள்ளக்கூடிய சின்ன காரியங்களை பெருசாக பேசி அதை உருவகப்படுத்தி அதற்கு ஒரு உருவம் கொடுத்து பேசுறதுனால குடும்பங்களுக்குள்ளே என்ன உண்டாகிறது? சிதைவுகள் உண்டாகிறது, குடும்பங்கள் கெடுகிறது. அங்கே ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் குடும்பம் அதற்கு உதாரணமாக நிற்கிறது. அங்கே ஒரு பெரிய காரியம் நடக்கிறது, தேவ கட்டளை மீறப்படுகிறது. காரணம் யாரு என்கிறதான அப்படியே ஒரு டிஸ்கஸ் அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவர் வருவதற்கு முன்னாடி எந்த டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே இல்லை. இங்கே சர்பம் பேசிச்சு, அவள் பறிச்சா, அதை பார்த்தா, இச்சை வந்தது, சாப்பிட்டா, இந்த ஸ்திரீகளுக்குரிய குணாதிசயம், புருஷனை விட்டுட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க, கொடுத்தால் அங்கே எல்லாம் நடந்து முடியுதான. ஆண்டவர் வரும்போது ஆதாம் சொன்ன அந்த காரியம், நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள், நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல. இப்போ குற்றம் சாட்டப்படுதல் இப்போ எங்கே போகுது? ஆண்டவர் மேலேயே குற்றச்சாட்டு போகுது. இன்றைக்கு காரியங்கள் அப்படி நடக்கிறது குடும்பங்களிலே. எனக்கு போய் இப்படி ஒன்று இந்த வார்த்தைகள் எல்லாருடைய வாயிலும் வந்த வார்த்தைகள் தான். நம்ம இல்லை அப்படின்னலாம் சொல்ல முடியாது. பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் மனுஷர்கள் தானே. தாவீது சொல்லுவார், ஆண்டவரே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதேயும் ஆண்டவரே, நான் மனுஷன் தானே, மாம்சமானவன் தானே, மாம்சமான யாவரும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதேயும். நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான். ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த இந்த பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த இந்த காரியங்கள், குற்றஞ்சாட்டுதல்கள் எங்கே போகிறது? அன்னைக்கு ஆதாம் செய்த அதே தவறு குடும்பங்களுக்குள்ளே வருகிறது. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா? கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன் இல்லையா? இந்த இடத்துல அந்த ஸ்திரீ அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறா? அநேகர் இந்த கோணத்தில் பார்க்குறது இல்லைல்ல. நம்ம எல்லாரும் எப்படி பார்க்குறோம்? ஏவாள் பாவம் செஞ்சுட்டா உண்மைதான். ஏவாள் பாவம் செய்தால், ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டால், எல்லாம் உண்மைதான். காரியங்கள் இருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனால் இங்கே குற்றம் சாட்டுதல் நடக்கிறது. அந்த குற்றம் சாட்டுதல் மத்தியிலே ஏவாளுடைய காரியங்கள் என்ன? ஏவாளை மட்டும் நம்ம இப்போ நோட்டீஸ் பண்ண போகிறோம். நம்ம 3 பேர் அப்படியே நிற்கிறாங்க, 4 பேர் நிற்கிறாங்க. அந்த இடத்துல சர்பம் ஒரு பக்கம் நிற்குது.
அந்த இடத்துல ஆதாம் ஏவாள் நிற்கிறாங்க. ஆண்டவர் நியாயாதிபதியாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறாரு. நியாயாதிபதி என்பதை விட அவர்களிடத்துல கேட்குறாரு, என்ன காரியம், என்ன நடந்ததுன்னு ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. அங்கே இந்த வார்த்தையை சொன்னோன்னே அந்த ஏவாள் அடுத்தது என்ன காரியம் நடந்ததுன்றதை ஏவாளும் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாள். ஆனால் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல தன்னுடைய குடும்பம் வேண்டாம், என்னை குற்றஞ்சாட்டின புருஷன் வேண்டாம், அது வரைக்கும் அவளோட அன்பே என்று சொல்லி அவளோடு கூட இருந்தவன், அவள் கொடுத்ததை சாப்பிட்டவன், அவள் சொன்னதையெல்லாம் கேட்டவன், அவளோடு அன்பாக இருந்தவன், அவளோடு சுற்றி இருந்தவன் அவன் குற்றப்படுத்துகிறான். இருதயம் உடைஞ்சு போயிருக்கும். நீர் இவதான் ஆண்டவரே, இவதான் எனக்கு கொடுத்தா. அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதற்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே இருந்த எந்த விதமான ஒரு சண்டையும் இல்லை, அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த ஸ்திரீயானவள். ஆமாம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம் ஆதாம் சொல்கிற அந்த வார்த்தை நான் வாசிக்கிற கவனிங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி, என்னுடனே இருக்கிறதுக்கு, என் கூட இருக்கிறதுக்கு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதானே, எனக்கு ஒரு துணை கொடுத்தீங்கல்ல, என் கூட இருக்க கொடுத்தீங்கல்ல, என்னுடனே இருக்கும்படி. எப்படி வார்த்தையை அந்த வடிவமைக்கிறான் பாருங்க. என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் தானே கொடுத்தீங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிற காரியங்கள் அப்படியே ஆதாம் சொன்ன அதே வார்த்தை தான் சொல்கிற காரியங்கள். நீங்கள் கொடுத்த கணவனால் தானே, நீங்கள் கொடுத்த இந்த பிள்ளையால் தானே எனக்கு இந்த மாதிரி செய்ய முடியல, நீங்கள் கொடுத்த இந்த மனைவியால் தானே, நீங்கள் கொடுத்த இந்த காரியத்தினால தானே. ஆண்டவரையே போய் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவள் அமைதியாக இருக்கிறாள். இந்த புருஷன் எனக்கு வேண்டாம், என்னை குற்றப்படுத்திட்டான், நான் இவன் கூட இருக்க மாட்டேன், இனிமேல் எனக்கு லைஃப்பை நான் தொடர முடியாது, என்னை நான் குற்றப்படுத்திட்டேன், என்னை பேசிட்டான், ஆண்டவர்கிட்டயே நான் சொல்லிட்டான், என்னை பழி சாட்டிட்டான். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைவதற்கு என்னை மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்துட்டாங்க, பேசிட்டாங்க. நம்ம எல்லாருமே ஆரம்ப நாட்களிலே செய்கிற தவறு இது. எல்லாருமே 100% முழுமையானவர்கள் அல்ல, 100% யாரும் முழுமையானவர்கள் அல்ல. அப்போ அந்த இடத்துல நடக்கிற அந்த காரியத்தில் அவள் அமைதியாக இருந்தாள். அவனோடு கூட அவள் இருந்தாள். தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்துகிறார். அவர்கள் இருவரும் சேர்ந்தே போகிறார்கள். நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன், உங்க கூட நான் வரமாட்டேன், நீ என்னை குற்றப்படுத்திட்ட. ஏவாள் சொல்லலை. அப்போ குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும்? குடும்பங்கள் அப்படி அந்த விட்டு கொடுக்கிறதான அந்த காரியங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இங்கே தாவீதை நம்ம பார்க்கலாம். தாவீதுக்கும் ஏவாளுக்கும் இடையே நடந்த இந்த காரியங்கள், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காரியங்களை நம்ம பார்க்கணும். அவனை சுற்றி சுற்றி நெருக்கங்கள், தாவீதை சுற்றி சுற்றி நெருக்கம். தாவீதுக்கு நல்ல காரியங்கள் எதுவுமே இல்லை. எடுத்து படித்து பாருங்க. அவனை நேசித்தான் இருக்கா? யோசேப்புக்கு இருக்குது. தகப்பன் ரொம்ப நேசித்தான், பலவருன்னு அங்கேயே கொடுத்தான். யோசேப்புக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளவுதானா உன் குமாரர்கள்? சாமுவேல் கேட்கும்போது, இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான். சகோதரர்கள் அவர்களும் யாரும் அன்பாலாம் பேசலை. யோசேப்பு பென்யமீனும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளானதால் ரொம்ப நேசித்தாங்க. இங்கே அப்படி நேசிக்கிறக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் சகோதரர்கள் தான். ஆனால் நேசிக்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. தாய் ரொம்ப அவனோடு இருந்தாளா? அன்னாள் சாமுவேலை அப்படியே கொண்டு போய் அன்பு செலுத்துனது போல், தேவாலயத்தில் விட்டாலும் அவன் மேல் அன்பாக இருந்தது போல். இங்கே இந்த பக்கம் பார்த்தோமானால் ரெபேக்காள், அந்த யாக்கோபு இல்லையே, அங்கே ஒன்றுமே இல்லை. தாவீதுக்கு சுற்றி சுற்றி அன்பில்லை. மனைவி அவமதிக்கிறாள். அவனை அவமதிக்கிறாள். மாமனார் பிராணனை வாங்க தேடுறாரு. ஆமாம், தன்னுடைய ஜனங்கள் கேகிலாவை ரட்சிப்பான், அந்த ஜனங்களே சவுல்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு நிற்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆமாம் ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுப்பாங்களா? இந்த ஜனங்கள் கேகிலாவின் குடிகள் என்னை ஒப்பு கொடுப்பாங்களா? சவுல் வரும்போது ஒப்பு கொடுப்பார்கள். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த கேகிலாவை ரட்சித்தேன், எதிரிகள் வரும்போது. இல்லை, தாவீது ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. தாவீதுக்கு எந்த பக்கமும் ஒரு சப்போர்ட் இல்லை, யாரும் நேசிக்கலை. ஆனால் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு, ஆண்டவரே என் பெலனே, என் கண்மலையே, என் கோட்டையே, நான் நம்புகிற துர்கமே என்று பாடி பாடி திரிந்த அந்த தாவீது சொல்கிறான், நானும் என் வீடும் ஏமாத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தை வேணும். அந்த ஏவாளை போல அதே கணவனுடன் பிள்ளைகளை பெற்றாள், அதே கணவனுடன் அவள் இருந்தாள், சந்ததி பெருகியது. அன்னைக்கு ஏவாள் போயிருந்தாங்கன்னு சொன்னான். நினச்சி பாருங்க, அன்னைக்கு இந்த புருஷனும் வேண்டாம் இவனும் வேண்டாம்னு சொல்லி ஏவாள் போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ காரியம் என்ன? இங்கே வீட்டை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால், வீட்டை ஆசீர்வதிக்கணும்னா பர்ஃபெக்டாக எதுவுமே கிடையாது. எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஏற்று துணி என்பது நம்ம யோசிக்கிறது மாதிரி இருக்காது. எல்லாமே குழப்பம். எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, குற்றப்படுத்துதல் அதிகமாக வரும். இன்றைக்கி அநேகர் சொல்கிற காரியம் என்ன? கணவன் ஆனாலும் மனைவி ஆனாலும் சொல்கிற காரியங்கள் என்ன? என்னை கேட்டால் நான் சொல்ல முடியும். 25 வருட வாழ்க்கையிலே நிறைய அனுபவங்கள் உண்டு. இன்றைக்கு குடும்பங்களிலே என்னென்ன சூழ்நிலை நடக்கும், எப்படி நடக்கும், மாமனார்
மாமனார் மாமியாரால் என்ன பிரச்சனை வரும், பிள்ளைகளால் என்ன காரியங்கள் நடக்கும், கணவன் மனைவிக்குள்ளே என்ன காரியங்கள் வரும் என்று ஓரளவுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார், ஏதோ ஓரளவுக்கு. அப்போ உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் உண்டு உங்கள் வாழ்க்கையில். நீங்களும் யாரும் சாதாரணமானவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதைகள் அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் நம்ம கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை சகிக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த காரியங்கள் பொருந்தும். ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால், ஆனால் ஆண்டவர் அந்த கட்டுகிற பொறுப்பை புத்தியுள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்டுகிறாள் என்று பெண்ணுடைய கையிலே ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாள்? அதுதான் ஏவாளுடைய அந்த காரியம்தான். ஏவாள் பாருங்க, அவள் பொறுமையாக இருக்கிறா. என்ன நடக்குது, என்ன காரியம், அப்படியே அவள் பார்க்குறா, யோசிக்கிறா. ஆமாம், இல்லை, ஆண்டவர் கொடுத்த துணை, நான் இங்கே தான் இருக்கணும், இவரோடு தான் நான் இருக்கணும், ஆண்டவர் ஏற்படுத்தின கல்யாணம், அதை அவள் புரிஞ்சுக்கிறா. சகிக்கிற வரைக்கும், சில காரியங்களிலே முடியாது, சகிக்கிற வரைக்கும், இருக்கிற வரைக்கும் அந்த துணையோடு என்னுடைய வாழ்க்கை. தாவீது இங்கே பார்க்குறான். ஆமாம், இந்த காரியம் எனக்கு கொடுத்த அம்மா அப்பா, எனக்கு கொடுத்த சகோதரர்கள், எனக்கு கொடுத்த ஜனம், எனக்கு கொடுத்த உறவுகள், நான் இருப்பேன், நானும் என் வீடும் ஏமாத்திரம். அல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை உயர்த்தினீர் தெரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் புரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் தெரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் புரியவில்லை. ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதுவரைக்கும் என்ன நடத்திட்டீங்க. தாவீது சொல்கிற அந்த காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். தாவீது மனமகிழ்ந்து சொல்கிறார், இதுவரைக்கும் என்ன நடத்திட்டீங்களே, இதுவரைக்கும் என்ன நீங்கள் பாதுகாத்துட்டீங்களே, இதுவரைக்கும் என்ன நடத்திட்டீங்களே. அந்த முன்னாடி அந்த காரியங்களை எடுத்து படித்து பார்த்தோன்னா நமக்கு எல்லா காரியங்களும் புரியும். எனக்கு இதோ நான் அரண்மனையில் வாசம் செய்கிறேனே, ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், நல்ல நினைவுகள் தாவீதினுடைய இருதயத்திலே ஏவப்படுகிறது. அந்த நினைவுகள் இருக்கும்போது தாவீதினிடத்தில் சொல்லும்படி நாத்தான் தீர்க்கதரிசினிடத்தில் ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். தாவீதுக்கு மட்டும்தானா இந்த காரியம் இருந்தது? இந்த வீட்டை குறித்து தாவீதுக்கு மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு சொன்னால் தாவீதுக்கு மாத்திரமல்ல, நோவாவை பாருங்க, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எல்லா பரிசுத்தவான்களையும் நம்ம எடுத்து சொல்ல முடியும், தன் வீட்டை ரட்சிப்பதற்கு என்ன பண்ணான்? தன் குடும்பத்தை, தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு அவன் பேழையை உண்டு பண்ணினான். பயபக்தி உள்ளவனாகி விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். குடும்பத்தை குறித்த அந்த காரியம், குடும்பம் மிக முக்கியமானது. எபிரேயர் 11:7 இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொர்நேலியுவை பாருங்க, அப்போஸ்தலர்ல தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவன் இருப்பான். அதே போல ஆபிரகாமை பாருங்க, எல்லாரையும் நம்ம சொல்ல முடியும். ஆபிரகாம் என்ன செய்வான்? தன்னுடைய சந்ததிகளுக்கு, தன்னுடைய தலைமுறைக்கு தேவனை பற்றி எடுத்து சொல்லுவான். இங்கே தாவீதும் அப்படிதான். எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவனுடைய அந்த குடும்பத்தை குறித்ததான் அந்த கண்ணோக்கம். குடும்பம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேகர் குடும்பத்தை தொலைக்கிறாங்க. ஊழியம் என்கிற பெயரிலே குடும்பங்கள் போகிறது, குடும்பங்களை விட்டுறாங்க, குடும்பங்களை கரிசனை இல்லை, குடும்பங்கள் அப்படி இப்படி சில காரியங்கள் இருக்கும். குடும்பங்கள் ஏற்ற துணை என்பது ஒன்று போல இருக்காது. சில காரியங்கள் இருக்க தான் செய்யும், சில பிரச்சனைகள் வரும். பிரச்சனையே இல்லை என்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதிலே தேவ ஆவியானவர் வெளிப்படணும். பாருங்க, 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பார். அந்த 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை
மாத்திரம் நான் படிக்கிறேன். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தை சொன்னதுண்டா? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பெரிய நாமத்தை, தாவீதின் திருவுகோலை உடையவர், ஆண்டவரே அந்த தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். பெரிய நாமத்தை உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். எல்லா சத்துருக்களை விட்டு உன்னை இளைப்பார பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை எல்லாம் சொல்லி கொண்டு வருவார். ஏன் வீட்டை குறித்து தாவீதுக்கு இருந்த காரியம், அவன் தன்னுடைய வீட்டை குறித்து கரிசனையாக இருந்து அதற்கு பின்னாடி தேவனுக்கு ஒரு வீட்டை கட்ட அவன் ஆசைப்பட்டான். உன்னுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அந்த வார்த்தையை தாவீது சொல்வதை பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்தை விட்டுட்டு ஊழியத்தை செய்யணும். குடும்பத்தை விட்டுட்டு முதலாவது ஊழியம் முதலாவது நம்ம ஊழியம் எங்கள் குடும்பத்தில் சில பேர் முரண்பாடாக இருப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த ஏவாள் எப்படி பொறுமையாக இருந்தாலோ, ஆதாமோடு கூட பிள்ளைகளை பெற்று மனுக்குலம் உருவாக, சந்ததி உருவாக காரணமாக இருந்தாலோ, அந்த எந்த காரியத்தையும் அவள் மறந்து போனாலோ, ஏதாவது ஆதாம் கிட்ட கேட்டா அப்படின்னு வசனம் இருக்குதா? இல்லை. ஆதாமே, உன் மேலே தானே தப்பு, நீ தானே தோட்டத்தை காவல் பண்ணணும், நீ மிஸ்டேக் பண்ணிவிட்டு என்ன நீ சொல்கிறியா? இன்றைக்கு இருக்கிற பெண்கள் கேட்பாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை, உண்மை, அது கேட்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன காரியங்களுக்கு வாதாடுறாங்க, கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. ஆனால் அன்றைய நாட்களிலே பெண்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா பெண்கள் என்ன பண்ணாங்க? அமைதியாக இருந்தாங்க. குடும்பத்துக்காக சில பெண்கள் சொல்லப்படுகிற காரியங்கள், குடும்பத்துக்காக, கௌரவத்துக்காக, இப்படிப்பட்ட சில காரியங்கள். ஆண்களும் அப்படிப்பட்டவர்கள் சில உண்டு. சில மோசமான, அதாவது மோசமான என்று சொன்னால் சில வாழவே முடியாத சில காரியங்கள், பெண்களோடு வாழ்ந்து முடித்தவர்கள், ஜெயித்தவர்கள் உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்தில் ஒருத்தன் கரெக்டாக இருந்துட்டான்னா அவன் தேவனுக்கு ஏற்றவனாக இருப்பான். சில இடத்துல இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், அது உண்மைதான். ஆண்டவரே சில காரியங்களை வைக்கிறார். இந்த மாதிரி முடியாது அப்படிங்கும் போது ஆண்டவர் அதற்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. அதனால நீ செத்து போய் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அதற்கு சில காரியங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கெல்லாம் சின்ன காரியங்களுக்கு, சின்ன சம்பவங்களுக்கு இன்று குடும்பங்களை உடைக்கிறதான புத்தியுள்ள ஸ்திரீகள் இன்னைக்கு இல்லை. உடைக்கிற ஸ்திரீகள் பெருகிட்டாங்க. ஆமாம், உடைக்கிற ஸ்திரீகள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவங்க பங்குக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் சம்பாத்தியம் 2 பேர் கைகளிலும் பொதுவாக இருக்கிறதுனால அவர்கள் தங்களுடைய முடிவுகளை எடுக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு காரியத்துக்காகவாவது, பிள்ளைகளுக்காகவாவது அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு காரியங்கள் மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் சில பெண்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் தேவபக்தியுள்ள பெண்கள் இருக்கிறார்கள். அவங்க ஈக்குவலாக சம்பாதிக்கிறாங்க. குடும்பத்தில் சில காரியங்களை அனுபவித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிற பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படியும் இருக்கிறார்கள். என்ன காரியம் அப்படின்னா, அஸ்திபாரம் எதில் போடப்பட்டிருக்கிறது? தாவீது சொன்ன இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம் என்கிற காரியங்கள் உண்டு. இன்னும் சில டேஞ்சரான காரியங்கள் இருக்கிறது. என்னன்னா, குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு குடும்பத்துக்கு உண்மை இல்லாத காரியங்கள். இது ரொம்ப டேஞ்சர். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறத விட சில டேஞ்சர் என்ன அப்படின்னா, கணவனுக்கு தெரியாத உறவுகள், மனைவிக்கு தெரியாத உறவுகள், சில காரியங்கள். மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது. கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், இன்றைக்கு பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்கள், கணவனுக்கு தெரியும். இப்படி சில காரியங்கள். இது பயங்கரமான ஒரு காரியம். பிசாசு இப்படி வச்சிருக்கான். நான் குடும்பத்தோடு தான் இருக்கிறேன், குடும்பத்தை விட எங்கேயும் போகலையே, ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிற போர்வைக்குள்ளே இருக்கிறதான அந்த பிசாசு இப்படி வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பிளஸ் பண்ண விரும்புகிறார். நம்ம குடும்பமாக இன்றைய நாட்களில் பாருங்கள், ஆண்டவர் குறிக்கிற அந்த காரியங்கள் எப்படியா, எந்த ஒரு விஷயத்துக்குமே சீட்டு போடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த முறைமை அது கோத்திரமாக வரணும். கோத்திரமாக வர்றவங்க அவங்க வம்சமாக வரணும். வம்சமாக வர்றவங்க குடும்பமாக வரணும். இப்படி ஆண்டவர் அந்த குடும்பத்தை பார்க்கிறார். ஸ்பெஷலாக அது பார்க்குறாரு.
ஸ்பெஷலாக பார்க்குறாரு. என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி. இன்றைக்கு அந்த காரியங்கள் குறைந்து விட்டது, வருத்தமானது. இன்றைக்கு எப்படி வேணா வாழலாம் என்கிற ஒரு குரூப் போகுது. இன்னொரு குரூப் ஆணும் வாழலாம், பெண்ணும் வாழலாம் அப்படின்னு சொல்லி போகுது. இன்றைக்கு கலாச்சார சீரழிவு, அந்த காரியங்கள் வந்துருச்சு. இது உலகத்துக்கு கலாச்சார சீரழிவு. ஆனால் நமக்கு தெரியுது இது சோதோம் கொமோராவின் பாவம், இது சோதோம் கொமோராவின் பாவம். இப்போ ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்கிறது என்ன அப்படின்னா, குடும்பத்தை நடத்த ஒரு ஞானம் நமக்கு வேணும். எப்பேற்பட்ட பரிசுத்தவானாக இருந்தாலும் ஊழியத்தை பயங்கரமாக செஞ்சிடலாம், மேடையில் நின்று பயங்கரமாக பேசிடலாம், வசனத்தை எடுத்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நடுவுலேருந்து எப்படியெல்லாமோ ரெவலேஷன் நம்ம கொடுத்துடலாம், பண்ணிடலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் நிறைந்த காரியம், பயங்கர பிரச்சனை நிறைந்த காரியம். 25 ஆண்டுகள் ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார் அடியாளுடைய வாழ்க்கையில். எங்கள் குடும்பத்தை அருமையாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த நன்றி உணர்வு காணப்படணும். சிலருக்கு ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும், சமாதானமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில குடும்பங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியே இருக்கணும். ஒரு நாளை நடத்துறது அப்படிங்கிறது போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். அவங்க இவங்களை பார்த்து ஒப்பிடக்கூடாது. அவர்களுக்கு வேறு விதத்தில் பாடுகள் இருக்கும், இவர்களுக்கு இந்த மாதிரி பாடுகள் இருக்கும். எப்படியோ ஆண்டவர் சில காரியங்களை முன்வைக்கிறார். ஒருத்தரை பார்த்து வாழ்வதில்ல. சில காரியங்கள் அப்படி இப்படி முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும், சில புரிந்து கொள்ளுதல கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் கூடுமான அளவுக்கு குற்றப்படுத்துதல் இல்லாதபடிக்கு நம்ம நிறுத்துவோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள நம்ம பழகுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே இம்மட்டும் என்னை நடத்தி வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்படி இருந்தால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், வெற்றியாய் ஊழியத்தை கட்ட முடியும், வெற்றியாய் ஊழியத்தை கட்ட முடியும். தாவீது ராஜா வெற்றியாய் பாடகரை நிறுத்தினான், பாடகரை சபையிலே நிறுத்தினான், ஆசாபை நிறுத்தினான், கைதாளம் கொட்டுகிறவர்களை நிறுத்தினான், ஆண்டவரை துதிங்கன்னு சொன்னான், தன்னுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் கட்டளை கொடுத்தான், வீணையே சுரமண்டலமே விழி, ஆண்டவரை துதிச்சான், பாடுனா, உடன்படிக்கை பின்னாடி பெட்டிக்கு முன்னாடி அவன் நடனம் ஆடுனா. அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னான், தன் குடும்பத்தை குறித்ததான காரியங்கள். இன்னும் நிறைய காரியங்களை தாவீதை குறித்து சொல்ல முடியும். தன்னை சவுல் துரத்தும் போது தன்னுடைய சகோதரர்களை, தன்னுடைய தாய் தகப்பனை கொண்டு போய் சேஃபான ஒரு இடத்துல வைப்பாரு பாருங்க. சேஃபான ஒரு தேசத்தில் என் தாய் தகப்பன் இங்கே இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்கட்டும், ஏன்னா இவங்களை கொன்றுவாங்க. கரிசனை, குடும்பத்தை குறித்த அக்கறை, என் குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய காரியங்கள். இன்றைக்கு இந்த சிந்தையை பிசாசு எடுக்கிறான். இந்த சிந்தை இன்னைக்கு எத்தனை செய்திகளை நம்ம பார்க்குறோம். உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ பெயர்கள் அதில் அடிபடும் போது ரொம்ப வேதனையான காரியமாக இருக்கிறது பாருங்கள். இன்னொருத்தருடைய அந்த காரியங்களுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ளே போயிடுறது, இன்னொருத்தருடைய காரியங்களுக்குள்ளே நுழைஞ்சிறது, கணவனை கொலை பண்ணுறது, மனைவியை கொலை பண்ணுறது, தவறான காரியங்களுக்குள்ளே போகிறது, அதாவது திருமணத்திற்கு மீறிய தவறான எத்தனை காரியங்களை நம்ம பார்க்குறதெல்லாம் என்ன கடைசி காலங்களிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த இச்சையின் காரியங்கள். ஆனால் என்ன கஷ்டம் நடந்தாலும், என்ன காரியம் பார்த்தாலும், அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருந்து தேவ சமூகத்தில் அருமையாக கிருபையாக அப்படியே நடத்தி கொண்டு போகிறதுக்கு தேவ ஆவியானவருடைய பலம் வேணும். எப்பேற்பட்டவங்களையும் வீழ்த்த முடியும். தாவீதுக்கு இதே தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்தது பிரச்சனை. எப்பேற்பட்டவங்களை, எப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் விழுந்து போக முடியும். என்ன செய்யணும்? தேவ பலன் வேணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பங்கள். அதனால தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு போகும்போது கூட ஆண்டவர் சில ஞானங்களை கொடுத்துருக்கிறார். எப்படி போகணும், எந்த மாதிரி போகணும், ப்ரொசீஜர் இருக்குது. பெரிய பெரிய சபைகளில் அதற்கான காரியங்களை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. டினாமினேஷன்களில் சில நேரத்தில் நம்ம பாரம்பரியங்களை ஒரு மாதிரி பார்க்குறோம். ஆனால் அவர்களிடத்துல சில ஒழுங்குமுறைகள் உண்டு. இந்த வீட்டுக்கு இப்படி தான் போகணும், கணவன் மனைவியாக போகணும், பெண்கள் இருக்கிற இடத்துல இப்படி சில காரியங்கள் உண்டு, சில காரியங்கள் உண்டு. ஆமாம், நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்வோம், தேவையற்றவைகளை நம்ம விட்டு விடுவோம். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். யாரையுமே எந்த டினாமினேஷனையோ அந்த காரியங்களையோ பார்ப்பது அல்ல, ஆண்டவரை பார்த்து ஓடக்கூடிய ஓட்டம் நமக்கு நியமிக்கப்படுகிறது. அதனால் நம்ம பார்ப்போம், பரிசுத்தவான்களை பார்ப்போம். நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணினான். கொர்நேலியோ தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்திருந்தா. யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னான். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு நியாயத்தை எடுத்து சொன்னான். ஹல்லேலூயா. ராஜாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. தாவீது ராஜா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நானும் என் வீடுன்னு சொல்லி சாலமோனை சிங்காசனத்தில் உட்கார வச்சு கண்ணில் பார்த்துட்டு பூரண ஆயுசுள்ளவனா அவன் மறிச்சு போனான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் வேணும். பாதியில் விட்டுட்டு போகிற காரியங்கள் அல்ல. என் குடும்பத்தை குறித்து கரிசனையற்ற வாழ்க்கை அல்ல, என் குடும்பத்தின் மேலே ஒரு கரிசனை. என் வீடு எப்படி இருக்கிறது? இதே காரியம்தான் புத்தியுள்ள ஸ்திரீக்கு. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால் குளிருக்கு பயப்பட
கவலைப்பட மாட்டா. தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது கண்ணோக்கமாக இருப்பாள். சில ஸ்திரீகளுக்கு தெரியாது பாருங்க, கணவன் என்ன பண்ணுறாரு, கடைசியில் நடந்தவன தான் தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. தன்னுடைய கணவருடைய காரியம் என்ன பண்ணுறாரு, அவருடைய என்ன பேசுகிறாரு, அவருக்கு எந்த நேரத்தில் என்ன காரியங்கள் வேணும் என்கிறதான ஒரு காரியங்களை கரிசனையோடு கூட நடக்கணும். கரிசனை வேணும். அவரை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளணும். இவர் இப்படி தான், இந்த காரியங்கள் இப்படி தான், அவரை நேசிக்க பழகி கொள்ளணும். சில காரியங்கள் அதே போல் கணவன்மார்களும் அப்படி தான், மனைவியானவளை அவளை நேசிக்கணும், காரியங்கள் இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் புரிந்து கொள்ளுதல், ஒரு பேலன்ஸாக ஒரு கொண்டு போகிறது, எல்லா உறவுகளுக்கும் சமமான அன்பை கொடுக்கறது, அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அம்மாவுக்கு, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய இடத்த இந்த ஸ்தானங்களில் கரெக்டாக இப்படி போகும்போது, அழகாக நடந்து போகும்போது அற்புதமாக குடும்பம் நடக்கும். குடும்பங்களிலே தேவ அன்பு வழிந்தோடும். ஆனால் கண்டிப்பாக வரும் பிரச்சனை, பரிசுத்தவான்களாக இருந்தாலும் குடும்பங்களிலே பிரச்சனை வருவது உண்மை. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறோம், அந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறோம். லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் அந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு இடையே இருந்த வாக்குவாதம், அவர்களுக்குள்ளும் வருமளவுக்கு பிரச்சனை வந்தோன்னே ஆபிரகாம் முழிச்சுக்கிறாரு, வேண்டாம், நாம் சகோதரர், நமக்குள்ளே வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுற அந்த ஞானம் இருக்கணும். கண்டிப்பாக வரும், வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நடத்துகிறோம், பிரச்சனைகளே வராது அப்படிங்கிறதல்ல, பிரச்சனைகளை எப்படி நம்ம கையாள்கிறோம், எப்படி அதை சுமூகமாக தீர்த்து கொள்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே கசப்பை விடுறோமா, இல்லை உடனே போய் எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம பேசி விட்டு கொடுத்து எவ்வளவோ நம்ம தாழ்த்தருக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோமா. இன்னும் சில டேஞ்சரான சில காரியங்கள் இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய அளவுக்கு இல்லை, இப்படி சிலர் பேசுவதை நான் பார்க்க முடிகிறது, என்னுடைய ஆவிக்குரிய அளவுக்கு இல்லை, அதனால் நான் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தாழ்த்தி நம்ம இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த துணை அப்படி நான் செய்ய வேண்டிய கணத்தை நம்ம செய்யணும். மனைவியானால் ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஒருவேளை கணவன்மார்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் நமக்கு கொடுத்த ஏற்ற துணை அவர்கள் தான். ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்திற்காக அனுமதித்திருப்பார். சில காரியங்களை பாருங்க, நியாயாதிபதிகளை நம்ம பார்ப்போம். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்களாம், யோசுவாவுக்கு பின்னாடி வந்த ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்களாம், யுத்தம் அதுக்கப்புறம் இல்லை. ஏன்னா கானான் தேசத்தை கொடுத்தாச்சு, அவரவருக்கு தேசத்தை சீட்டு போட்டு பகிர்ந்தாச்சு, யுத்தம் இல்லை. ஆனால் இவங்க யுத்தத்தை மறந்துடக்கூடாது. அதே சமயம் அவங்க பின்பற்றுவாங்களோ மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கறக்கு சில எதிரிகளை பின்வைப்பார். ஏவியர், எபூசியர், கானானியர், எமோரியர், கிர்காசியர், அவங்களை எல்லாம் ஆண்டவர் வைப்பார். எதுக்கு தெரியுமா? இந்த எதிரிகள் விட்டு வைத்தார் என்று வேதம் அழகாக சொல்லும். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தில் கடைசி வசனம் நான் நினைக்கிறேன், சில எதிரிகளை ஆண்டவர் விட்டு வைப்பாராம், விட்டு வச்சுட்டு போவாராம். எதுக்கு தெரியுமா? இவன் கரெக்டாக நடக்கிறானா, இவன் கரெக்டாக நடக்க மாட்டானா என்று ஆண்டவர் விட்டு வைத்து போகிற தேவன். சில நேரங்களிலே உரசல்களை ஏன் அனுமதிக்கிறார்? கரெக்டாக இருக்கிறோமா, இதில் ஜெயிக்கிறோமா, இந்த காரியத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை போராடிட்டு தான் இருக்கும். ஒருவேளை சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவங்க அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் கூட அவங்க மறித்து போகலாம். ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருந்து ஆகணும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, இதுதான் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் நம்பிக்கையை மாத்திரம் விடக்கூடாது. ஆமாம், நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிற்றை செய். நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நீ அவனை கொல்லும்படி எழும்பாத என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த குடும்பங்களுக்கான செய்திகளை ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவர் நம் குடும்பங்களை நடத்தும்படி, நானும் என் வீடும் எம்மாத்திரம் என்று தேவ சமூகத்திலே நாம் கொண்டாடும்படி, நாம் பலப்படும்படி, நம்மை சுற்றி எப்படிப்பட்ட நெருக்கமான பாடுகள் இருந்தாலும் நாம் பரிசுத்தம் அடையும்படி கர்த்தரிடத்தில் அந்த கிருபையை கேட்கணும். தாவீது போல, ஆண்டவரே கிருபையை நீர் மறுபடியும் என்னை தேற்றுவீர் என்று சொல்லி ஒவ்வொரு தடவை உடைக்கப்படும் போது தேவ சமூகத்தில் வந்து தேற்றருக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் கொடுத்த அந்த குடும்பத்தை அழகாக நடத்த, அற்புதமாக நடத்த, கிருபையாய் நடத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியில் இருக்கிறதான அருமையான சகோதரன் டேவிட் ராஜா பிரதர் அவங்க ஜெபிப்பாங்க. அப்படியே கூட நம்ம குடும்பங்களுக்காக அந்த ஜெபங்களை ஏறெடுப்போம், குடும்பங்களுக்காக அப்படி இருதயத்திலே துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம்.